ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி லெசன்ல இம்பார்ட்டன்ஸ் பேசிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஓம்ஸ்லாவோட ஈக்குவேஷன் V is equal to IR. இது ஆல்டர் பண்ணீங்கன்னா I is equal to V by R. இப்போ R வேணும் அப்படின்னா V by I. இப்போ ஒரு மெட்டீரியல்ல கரண்ட் பாஸ் ஆகும்போது அதுல ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இந்த கிராஃப் பாருங்க. இந்த கிராஃப்ல ஒரு மெட்டீரியலோடைய கரண்ட் வோல்டேஜை கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. வோல்டேஜ் 1 வோல்டேஜ் இருக்கும்போது கரண்ட் 1 ஆம்பியர் இருக்கும். 2 வோல்டேஜ் இருக்கும்போது 2 ஆம்பியர் இருக்கு. இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிருக்கு. இப்போ இதுல ஒரு இடத்துல ஸ்லோப் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ரெட் கலர்ல இருக்கு பாத்துக்கோங்க. இந்த ஸ்லோப்ல வோல்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா 3 இருக்கு. இப்போ 3 மைனஸ் 2 1 வோல்டேஜ். ஆம்பியர்ல பாத்தீங்கன்னா அதே ரெட் ஸ்லோப்புக்கு 3 மைனஸ் 2 1 ஆம்பியர் இருக்கு. வோல்டேஜ் வேல்யூ கரண்ட் வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 1/1 equal to 1 ohm வருது. அடுத்து இந்த ஆரஞ்சு கலருக்கு பாருங்க. ஆரஞ்சு கலர்ல வோல்டேஜ் 3 மைனஸ் 1 2 வோல்டேஜ். அடுத்து கரண்ட்ல பாத்தீங்கன்னா 3 மைனஸ் 1 2 வோல்டேஜ். அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா R is equal to 2/2 equal to 1 ohm. இப்போ இந்த மெட்டீரியல்ல இங்க ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துலயுமே மாறல அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இந்த மெட்டீரியல்லாம் ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணுது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணாம ஒரு சில மெட்டீரியல்ஸ் இருக்கு. அதுக்கான எக்ஸாம்பிள் டயோடு. இப்போ இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா இந்த டயோடு எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு இந்த கிராஃப் போட்டிருக்காங்க. இப்போ வோல்டேஜ் 1 வோல்டேஜ் இருக்கும்போது 1 ஆம்பியர் கரண்ட் 2 ஆம்பியர் கரண்ட் போயிட்டே இருக்கு. ஆனா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இந்த ரெட் ஸ்லோப்பை பாருங்க. ரெட் ஸ்லோப்ல வோல்டேஜோட வேல்யூ 3 மைனஸ் 2 1 வோல்டேஜ் வருது. அதுவே கரண்ட்ல பாத்தீங்கன்னா 3 மைனஸ் 1 2 ஆம்பியர் வருது. இது அப்படியே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 1/2 0.5 ஓம் வருது. இன்னொரு ஸ்லோப் எடுக்கிறோம், கிரீன் ஸ்லோப். அந்த ஸ்லோப்லயும் இதே வேல்யூ கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். இதுல 3 மைனஸ் 2 2 மைனஸ் 5 இருக்கு. அது வந்து 0.7 வோல்டேஜ் வரும். அடுத்து கரண்ட் பாத்தீங்கன்னா 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு 2 ஆம்பியர் வருது. இதை ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா 0.7/2 0.35 ஓம். இப்போ ரெண்டு ஒரே மெட்டீரியல் தான், ஆனா வெவ்வேறு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் மாறிட்டே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது நான் ஹோமிக் மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா ஓம்ஸ் லாவை இது ஒபே பண்ணல. அடுத்து எலக்ட்ரிசிட்டியில படிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ரெசிஸ்டிவிட்டி. ஒரு மெட்டீரியல்ல கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த மெட்டீரியல் அந்த கரண்ட்டை தடுக்கக்கூடிய திறன்னு கூட சொல்லலாம். இதை ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். அதை ரிலேட் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ரோஸ் ஈக்குவல் டு 1/σ. இது தெரியும். கண்டக்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் தான் ரோன்னு தெரியும். ரோ பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதுக்கப்புறம் கொலிஷன் டைம் வச்சும் ரெசிஸ்டிவிட்டி இருக்கு. இங்க ரோஸ் ஈக்குவல் டு m/n(e²) டவ். ரெசிஸ்டிவிட்டி எதை பொறுத்தெல்லாம் மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பொறுத்து மாறும். அதுக்கப்புறம் ஏரியாவை பொறுத்து மாறும். அப்புறம் அந்த மெட்டீரியலோட லென்த்தை பொறுத்தும் மாறும். லென்த் கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸா இருக்கும். இப்போ ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இந்த ஈக்குவேஷன்ல இருந்து தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டிவிட்டி ஹையா இருக்கிற மெட்டீரியல் பாத்தீங்கன்னா கிளாஸும் ஹார்ட் ரப்பரும். இது கரண்ட்டை கண்டக்ட் பண்றது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருக்கு. இப்போ இந்த மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா சில்வர் காப்பர் ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப கம்மி. அதனாலதான் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் எலக்ட்ரிசிட்டியில ஒரு மெட்டீரியல் இப்போ கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுதுன்னு சொன்னா கண்டக்டர்ஸ் சொல்லிடலாம். இந்த கண்டக்டர்ஸ் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இந்த ரெசிஸ்டிவிட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். கண்டக்டர்ஸ்ல ரெசிஸ்டிவிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்போ ஒரு கண்டக்டர்ல ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல கண்டிப்பா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் நம்ம யூஸ் பண்ற எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீட் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். 100% கரண்ட் எப்பவுமே பாஸ் ஆகிறது இல்ல. அதுல ஒரு 15% வந்து இந்த மாதிரி டெம்பரேச்சரை டிசிபேட் ஆகி வெளியில போயிட்டு இருக்கு. இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா கண்டக்டருடைய டெம்பரேச்சர் வச்சு ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத கிராஃபா போட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண கிராஜுவலா இந்த ரெசிஸ்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். டெம்பரேச்சர் குறைய இந்த ரெசிஸ்டிவிட்டியும் குறையறத நம்மளால பார்க்க முடியுது. இது கண்டக்டர்ஸ்க்கு மட்டும். அதுக்கான ஈக்குவேஷனை நம்ம இதுல பார்க்கலாம். இப்போ R0 20 டிகிரி செல்சியஸ் ரூம் டெம்பரேச்சர்னு கூட சொல்லலாம். RT அதை விட அதிகமான டெம்பரேச்சர்ல ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத டிஃபரன்ஸ் பார்க்கறதுக்காக RT மைனஸ் R0 அதோட ரெசிஸ்டன்ஸும் அதோட ரெசிஸ்டிவிட்டியும் இந்த ஈக்குவேஷன்ல நம்மளால கால்குலேட் பண்ண முடியும்.
அடுத்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டர்ஸ். இப்போ கண்டக்டர்ஸை பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் குறைய குறைய ரெசிஸ்டிவிட்டி குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஆனால் செமிகண்டக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டிவிட்டி குறைஞ்சிட்டே இருக்கு. இதுதான் நமக்கு தேவை. டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே இருந்தது அப்படின்னா 0 டிகிரி கெல்வின் வரைக்கும் நம்மளால குறைச்சிக்கிட்டே போக முடியுமா? அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த மெட்டீரியல் நமக்கு தேவை. செமிகண்டக்டர்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண ரெசிஸ்டிவிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை ஈக்குவேஷன்ல எப்படி எழுதலாம்னா ரோஸ் ஈக்குவல் டு எம் பை NE ஸ்கொயர் டவ். கண்டக்டர்ஸ்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கொலிஷன் டைம் டிக்ரீஸ் ஆகும். கொலிஷன் டைம் டிக்ரீஸ் ஆனா கண்டிப்பா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் கண்டக்ட் பண்றதுல ப்ராப்ளம் வரும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி குறைஞ்சிருக்கு அப்படின்னா காரணம் கொலிஷன் டைம் அதிகமா இருக்கும், இல்லைன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும் செமிகண்டக்டர்ஸ்ல. இப்போ நீங்க கேட்கலாம், டெம்பரேச்சர் அதிகமானா கொலிஷன் டைம் டிக்ரீஸ் ஆகுதே, இப்போ எப்படி பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாயிடுது, இதனால பேலன்ஸ் ஆயிடுது. செமிகண்டக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஜெர்மானியம், சிலிக்கான். ஏன் இதை கமர்ஷியல் ப்ராடக்டா வரல அப்படின்னா இதோட சோர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்து ஒரு முக்கியமான டாபிக், ரிசர்ச் ஓரியன்ட் டாபிக்கும் கூட, சூப்பர் கண்டக்டர்ஸ். இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டக்டர்ஸ், சூப்பர் கண்டக்டர்ஸ். கண்டக்டர்ஸ்ல டெம்பரேச்சர் குறைய குறைய ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அதே மாதிரிதான் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல கம்ப்ளீட்டா ரெசிஸ்டிவிட்டி 0 அப்படின்னு வந்திருக்கு. அது என்ன மெட்டீரியல் அப்படின்னா மெர்க்குரி மெட்டீரியல்ல 4.2 கெல்வின் டெம்பரேச்சருக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்தாங்க. அப்போ அந்த மெட்டீரியல்ல ரெசிஸ்டிவிட்டி கம்ப்ளீட்டா 0 ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்தது ரிசர்ச்ல. இப்போ அந்த டெம்பரேச்சர் தான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்ல எல்லாம் யூஸ் பண்ற ஒயர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரெசிஸ்டிவிட்டி இருக்கவே செய்யும். ரெசிஸ்டிவிட்டியே இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மெட்டீரியல் 1911ல குப்ரேட்ஸ், அதாவது லேயர்ஸ் ஆஃப் காப்பர் ஆக்சைடு. இது ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல நார்மல் அட்மாஸ்பியர் பிரஷர்ல சூப்பர் கண்டக்டரை ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இதுதான் நமக்கு வேணும். ஆனா இதுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இதை ஒயரா மோல்ட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டியும் கூட. குப்ரேட்ஸ் தான் இருக்கிறதுலே ஹை டெம்பரேச்சர் கொண்ட சூப்பர் கண்டக்டர்ஸ். எவ்வளோ டெம்பரேச்சர்னா -140 டிகிரி செல்சியஸ். பாருங்க, 0 விடவும் ரொம்ப குறைவான டெம்பரேச்சர். கெல்வின்ல பாத்தீங்கன்னா 133 கெல்வின். அதுக்கப்புறம் தொடர்ந்து ரிசர்ச் போயிட்டே இருந்தது. இரண்டாவதா கண்டுபிடிக்கப்பட்டது அயான் பேஸ்டு சூப்பர் கண்டக்டர்ஸ். 2006ல வந்தது. அதுக்கப்புறம் நிக்கலேட்ஸ் 2019ல வந்தது. இது ரெண்டுமே அதை விட குறைவான டெம்பரேச்சர்ல தான் சூப்பர் கண்டக்டர் ஆக்ட் பண்ணுது. 15 கெல்வின், அதாவது -258 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ரெக்கார்ட்ஸ் இருந்தது 2020ல 287.7 கெல்வின், அதாவது 13.3 டிகிரி செல்சியஸ். 20 டிகிரி செல்சியஸ் தான் நம்ம ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது 13.3 டிகிரி செல்சியஸ் ஓரளவுக்கு ஒத்து போகுது ஹை டெம்பரேச்சர்ல. ஆனா இதுல என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா ஹை டெம்பரேச்சர்ல மெட்டீரியலை கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு ஹை ப்ரெஷர் தேவைப்படுதுங்கிறது ப்ராப்ளமா இருக்கு. அவ்வளோதானா? இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டியில யூஸ் பண்ண முடியாதா, ஒயர் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் என்ன பிரச்சனைனா ஹை கரண்ட்டு ஒயரில் பாஸ் ஆகும்போது, அதாவது இந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் பாஸ் ஆகும்போது அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிறத ஆராய்ச்சியில் தெரிஞ்சது. மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது அப்படின்னா இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கங்கெல்லாம் இதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேனு, என்எம்ஆர் ஸ்கேன்லாம் பார்த்துருப்போம். அதில் 2 மேக்னெட்டிக் இடையில தான் உங்களுடைய பாடி உள்ள நுழையிற மாதிரி இருக்கும். அதுதான் சூப்பர் கண்டக்டர்ஸ் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நியோபியம் டைட்டானியம் அண்ட் நியோபியம் டின் அலாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எந்த டிகிரி டெம்பரேச்சர் அப்படின்னா 10 கெல்வின், அதாவது -263 டிகிரி செல்சியஸ். ஸோ மெயின்டெனன்ஸே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எதை வச்சு கூல் பண்ணியிருப்பாங்க இந்த மெட்டீரியல் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் லிக்விட் ஹீலியம் வச்சு கூல் பண்ணியிருக்காங்க. அடுத்து வேற எங்க யூஸ் ஆகுதுன்னா சூப்பர் கண்டக்டர்ஸ் மேக்லெவ் ட்ரெயின்ஸ்ல யூஸ் ஆகுது. ரொம்ப டெக்னாலஜியா போயிட்டு இருக்கிறதுல ஜப்பான் தான் நம்பர் 1. ஸோ ஜப்பான் இந்த மேக்லெவ் ட்ரெயின் ஆல்ரெடி நடைமுறைக்கே வந்துருச்சு. ஜப்பான், சைனா, சவுத் கொரியால அதோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா 603 km/h. அங்கேயும் இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் உடைய ரிபல்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டெக்னாலஜி
டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் மேக்லேவ் ட்ரெயினே ஓடுது. இப்போ குப்ரேட்ஸே எப்படியாவது கமர்ஷியல் ப்ராடக்டை கொண்டு வரணும் அப்படிங்கறத ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஆனா குப்ரேட்ஸ் எலக்ட்ரிசிட்டியில இல்லாம மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு பெரிய ரெக்கார்டே படிச்சிருக்கு. 2019ல 45.5 டெஸ்லா மேக்னெட்டிக் ஃபீல்டை இது கிரியேட் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. உங்களுக்கு ரிசர்ச்ல ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னா இதுல நீங்க ரிசர்ச் பண்ணலாம், புது புது மெட்டீரியல்ஸை கண்டுபிடிக்கலாம். அது நம்ம கமர்ஷியல் ப்ராடக்டா கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விஷ். தேங்க்யூ.